சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த 12வது மாதத்திலும் கூட அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க போகிறோம். இந்த நாளிலே கூட வந்திருக்கிற பிள்ளைகளை, வரைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுக்க போகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் வாய்களை திறந்து எங்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கேருபீன்களும் செராபீன்களும் துதிக்கின்ற உன்னத தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நல்ல ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல கால சூழ்நிலைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக ஆண்டவரே, எங்கள் துதிகளிலே நீர் இந்த இடத்தை நிரப்ப போகிறதற்காய், நீர் இந்த இடத்தை ஆளுகை செய்ய போகிறதற்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவ நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பொங்கி 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 இந்த இடத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி, பேரின்ப பெருவெள்ளத்திலே நாங்கள் நீந்தும்படி உம்முடைய கல்வாரி அன்பு எங்களை நடத்தி இருக்கிறதற்காய் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இத்தனை மாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வருடங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வாரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவராக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் போதுமானவராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நன்மைகளின் நாயகராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் ஒரு மனப்பாட்டின் ஆவி எங்கள் ஊழியத்தின் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒப்புரவாக்குகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே ஒன்றான மெய் தெய்வமாக நீர் இருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆலயத்திலே வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைபட்டிருக்கிற குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக எங்கள் மத்தியிலே அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஸ் எஸ் பிரயாசத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் எங்களோடு பணியாற்றுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளை நீர் மாற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சேத நாச மோசங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துதியை சொல்லுவதற்கு நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆராதனையிலும் கூட அவருடைய செயல்படுத்துதல் வரும்படியாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஆயத்தப்படும்படியாக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுரேந்திரராஜ் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அன்பிரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்மை நோக்கி பார்க்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இடத்திலே எங்களை ஒன்றாக கூடி வர செய்து உம்மை நோக்கி துதிக்க வைக்க போகிறீங்க ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேச போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில, இந்த பாடல் வேளையில நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி ஆண்டவரே உம்முடைய துதி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய துதி எங்களுடைய வாயில எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை தலை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை நீ நிரப்பி ஆளுகை செய்வீராக என்று சொல்லி வேண்டுகிறேன். நீரை பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட எங்கள் ஆராதனையோடு இணைந்து கொண்டிருக்கிற திருச்சபை மற்றும் தொலைக்காட்சியில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் கூட நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த 12வது மாதம் முழுவதும் நாம் ஆண்டோடைய பிறப்பின் பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். வருகையின் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 அந்த வருகையின் மாதத்திலும் கூட நாம் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். இந்த நேரத்தில் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இசையோடு டெம்போ கொடுக்கிறேன், சேர்ந்து பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. பாருங்க. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவராய்
உலக மானிடரே பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடவே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை என்னில் நீக்கிடவே ஜோதியாய் திகழ்ந்தார். விண்ஜோதியாய் மெய்ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதார் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதார் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழைமை கோலமதா. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதா. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். ஆமென் ஆமென். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் எப்படி பிறந்தாராம்? ஏழை கோலமாக மாது மரியினிடத்தில் என்ன செஞ்சாரு? பிறந்தார். அந்த இயேசு இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இயேசுனாலே யாருன்னே தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும்? சொல்லணும்.
ஏன் அப்படி கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் தெரியுமா? டிவியில சில பேர் பார்த்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க பிரசங்கம் பண்ணீங்க இல்லையா அப்படின்பாங்க. இன்னும் கொஞ்சம் புதுசா வந்தவங்க ஆண்டோடைய ஏதோ பேசுனீங்க இல்லையா அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் மந்திரிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு சாமி பேரை சொல்லி அப்படிம்பாங்க. அல்லேலூயா. இயேசு யாருன்னு இன்னும் தெரியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால தானே என்னவோ ஆண்டவர் அந்த நாட்களிலே தன்னுடைய சீஷரை பார்த்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியன்னு நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அறிவியுங்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில் எங்கும் என்ன செய்யணும்? சாற்றணும். அதுல எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமோ அதை செய்யணும். அல்லேலூயா. செஞ்சு பாருங்க, கர்த்தர் நம்ம மத்தியில அசைவாடுவார். அல்லேலூயா. நல்ல ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே முடிவுண்டு, அவர் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இங்கே வாழ்கிறீர், உம்முடைய ஆலயத்தில் கூடி துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பாடுமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பாடுமா? நல்ல கைகளை தட்டி இந்த கால வேளையிலே நான் உற்சாகமா இசையோடு சேர்ந்து பாட போறோம். பாடுமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பாடுங்க. கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென் ஆமென். பாடு தம்பி. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். வெரி குட். பாடுங்க. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உந்த நாமம் சொல்லும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். ஒரு முறை பாடுங்க. உந்த நாமம் சொல்லும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிப்பதா. கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம்
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சபையாக கூடி துதியுங்கள். துதிக்கிறோம், எல்லாரும் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு துதி செலுத்தும் போது சாதாரணமா அப்படி சோர்ந்து போய் செலுத்தக்கூடாது. உற்சாகத்தோடு செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய துதி பலிகளை, நன்றி பலிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆலயத்தில் என்ன செய்வாங்க? வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல துதிக்கும் போதே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஒரு கொண்டாட்டத்தின் மாதம், ஒரு சமாதானத்தின் மாதம். அதனால நீங்க என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். ஒரு சாதாரணமான மனிதர்களே ஒரு பெரிய மனிதனுடைய சப்போர்ட்ல இருந்தா எனக்கெல்லாம் என்னங்க கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யோவேல் 2:21 வாசிக்கிறபடி பெரிய காரியத்தை செய்கிற தேவனுடைய சப்போர்ட்ல நம்ம இருக்கோம். நம்ம என்ன செய்யக்கூடாது? எதை குறிச்சும் பயந்து போய் சோர்ந்து போய் ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போவான், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் உற்சாகமாய் இசையோடு சேர்ந்து, இசைக்கு பின்னாடி அப்படி அழகாக கைத்தட்டி வாங்க, பாடுவோம். தம்பியோடு சேர்ந்து, பாஸ்டர் தம்பியோடு சேர்ந்து, எல்லாம் இருக்கின்ற இடங்களிலே தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களை கை தட்டுங்க. சபையில இருக்கிறவங்களை உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடுமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உற்சாகமா பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். எல்லாரும் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார்.
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே உன் வாழ்வில் தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் உளனானார் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு பயப்படுவேன். ஆமென். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. எல்லாரும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உங்க கிருபை. எல்லாரும் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உங்க கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. என்னை அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் நம்ம என்ன செய்யாது, அணுகாது. நம்ம எதுக்குள்ள இருக்கணும், இரத்த கோட்டைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்க, பத்திரமாய் பாதுகாத்துவாங்க. ஏன் அப்படி பாடுறாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது, இப்ப நம்ம பிறப்பின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, சொல்லும் போதே கை தட்டுறாங்க, சந்தோஷம். ஆனா அந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவதற்கு கூட நம்மை மீட்டு கொண்டது எதனால் அப்படின்னு பார்த்தா, அவருடைய இரத்தத்தினாலே. மனுஷனுக்கு ஈடா தங்கத்தை கொடுத்துருவான், வெள்ளியை கொடுத்துருவான், பொண்ணை கொடுத்துருவான். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? கல்லுக்கே எத்தனையோ கொடுக்குறான். ஒருவேளை உங்க பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க, உங்க மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க, கணவனை கடத்திட்டு போயிட்டாங்க, பார்கெயின் பண்ணா போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சா அதை கொடுத்து கூட மீட்கக்கூடியவர் இருக்கிறாங்க. யாராவது
உன் உடம்புல உள்ள ரத்தத்தை பூரா கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். உடனடியாக காவல்துறைக்கு என்ன செஞ்சிருவோம்? என்னையெல்லாம் கேட்குறான், நான் இருந்தா தானே அந்த மனைவியோ அந்த கணவனோ அந்த பிள்ளையோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் என் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க? மீட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்த கோட்டைக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா தாய் மறக்கும், தகப்பன் மறப்பாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப பாடுமா? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. எத்தனை முறை பாடினாலும் இப்பவும் பாடலாம். பாடலாமா? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே, ஆயனை போல ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ, என்னை ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நான் இருக்கிறது ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ள, எனக்கு எந்த தீங்கும் அணுகாதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளிலே கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள், தம்பி அவர்கள் இந்த நல்ல பாடல் ஆராதனைக்காக ஜெபம் செய்வார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இந்த பாடல் வேளையில எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற பகுதிகளை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். நீரை பாதுகாத்து கொள்ளும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நமக்கென்று குறித்து கொடுத்திருக்கிற ஓய்வு நாளுக்குரிய சங்கீதம் 96 நாம் வாசிக்க போகிறோம். சபையார் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு 13 வசனம் தான் மகள் வேகமாய் வாசிக்க கேட்க போகிறோம். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறவர்களும் சங்கீதம் 96 எங்களோடு சேர்ந்து இணைந்து தியானிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வசிக்கலாம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களும் தானே, கர்த்தர் தானே வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜகிரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். கடைசி வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த கடைசி வசனம் தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தியானத்துக்குரிய வசனம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஊட்டுகிற ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஆண்டுடைய வருகை சமீபம். அந்த வருகையில
என்ன அவர் செய்வார் அதைத்தான் அவர் சொல்லி முடிக்கிறார். வாசிமா 13வது வசனத்தை. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? பூலோகத்தில் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஒரு சில மாவட்டங்கள் அழியுது, ஒரு சில மாவட்டங்கள் அழியல, ஒரு சில நாடுகள் அழியுது, ஒரு சில நாடுகள் அழியல. இது எதன்படி நடக்குதுன்னா நீதியின்படி நம்முடைய தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல ஒரு சில ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு கூட்ட மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் இன்னும் நாம உயிரோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்கிறது காரணம் என்னன்னா, சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, அவர் நிச்சயமாய் வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வரும்போது இந்த பூலகத்தை நீதியின்படி நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜனங்களாகிய நம்மை என்ன படி விசாரிக்கிறார் தெரியுமா? சத்தியத்தின்படி. ஏன் அவர் சத்தியத்தின்படி விசாரிக்கிறார்? சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்திற்குள்ள, தேவனுடைய சத்தியத்திற்குள்ள, சத்தத்திற்குள்ள சகலமும் என்னவாக இருக்கிறது? அடக்கமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடிக்கு அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா, நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்க நின்னது போல அவருடைய வருகையிலும் நிலை நிறுத்தப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இப்ப எல்லாரும் எப்படி நாம ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீ நிச்சயமாய் வருகிறீர், நிச்சயமாய் ஜனங்களை விசாரிப்பீர், நிச்சயமாய் நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று உண்டு. இந்த பூமியை இப்பொழுதும் நீ நீதியின்படி பூலோகத்தை விசாரிக்கிறீர், நீதியின்படி விசாரித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னையும் கூட சத்தியத்தின்படி நடத்தி இதுவரை நிறுத்தி இருக்கிறீர். இனியும் ஒரு தருணத்தை கொடுத்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. வருகிற நாட்களும் வரப்போகிற புதிய ஆண்டுகளும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படி சத்தியத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் மூலமாக இருந்து அந்த சத்தியமுள்ள நித்தியமுள்ள தேவனை நோக்கி இப்பொழுது உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமாக அல்வாவும் மேகாவுமாக இருக்கிற தேவன், இப்பொழுதும் இந்த பூமியில வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதன்படி வருவதற்குரிய அடையாளங்கள் அநேகத்தை காட்டி இருக்கிறேன். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தின்படி விசாரிக்க வரும்போது, சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்க வரும்போது, ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கவும், நம்முடைய சமூகத்தில் பிழைத்து நிற்கவும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்ற வரிசைக்குள்ளாக நிற்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? காணிக்கை நேரம். கர்த்தருக்கு என்று கொண்டு வந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கொண்டு வந்தவங்க செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். நம்முடைய சபையில் வருகின்ற பிள்ளைகள் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில், எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில் ஒரு சில சின்ன சின்ன காணிக்கைகளை கொடுக்குறீங்க. உண்மையாகவே இந்த ஊழியம் மிகப்பெரிய அளவிலே தொலைக்காட்சி பல நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடிகிறது என்றால் நமக்கு கர்த்தர் அநேக குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அந்த நல்ல தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடுவோம். கீழே உங்களுக்கு ஸ்க்ரோரிங்ல நம்பர் போடுவாங்க. அந்த நம்பரில் நீங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஊடாக செலுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பாடு தம்பி.
எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஆமென். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டே. அப்பா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இன்னொரு ஸ்டான்ஸா மட்டும். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாள் நினைவு கூர்ந்தேன். ஆமென் ஆமென் ஆமென். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாள் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் இயேசுவே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தினி. அப்பா ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி. அல்லேலூயா. காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்கிற வேத வசனத்தை அறிந்து இந்த ஊழியமும் நடைபெறுவதற்காக ஆண்டவரே நீங்க கொடுத்ததிலிருந்து நம்முடைய ஊழியங்களுக்கு, ஏழை பிள்ளைகளுடைய கல்விகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளின் நலத்திட்ட பணிகளுக்கு, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீ தாமே அவர்கள் குடும்பங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, நாங்கள் எங்கள் கைகளில் உள்ளதை கொடுக்கும் போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளிலும் அப்படி உண்மை உள்ளவர்களாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும், தங்கள் சூழ்நிலையின் மத்தியிலே கொடுத்த குடும்பத்தை, நான் முகத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை, திருச்சபை மக்கள் வெளியிலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட, இந்த 12வது மாதத்திலும் கூட நல்ல ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறவங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்களை தோத்தரிக்கிறேன், தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எல்லாம் எழுப்பி விட்டு உற்சாகமாய் நாம் ஆராதித்து இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையே தொடர்ந்து நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் என்ன செய்ய போறோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட போகிறோம். அது மாத்திரமல்லாமல் 21/12 அன்று நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வைக்க இருக்கின்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இதற்காக, இதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் என்ன செய்யணும்? ஜெபித்துக் கொள்ளணும், ஜெபித்துக் கொள்ளலாம். இன்னொன்று, கர்த்தர் ஏவினா உங்களாலான உதாரத்துவமான காணிக்கைகளாலும் இந்த ஊழியங்களை தாங்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் காணிக்கை கேட்கிறாங்க ஐயா, எல்லாரும் கவர் போடுறாங்க ஐயா, என்ன யாருக்கு கொடுக்கறது, என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல ஐயா. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பை பார்த்தா 1,00,000 பேர் வியூவர்ஸ் வச்சிருக்கிறேங்கிறாங்க, 2 லட்சம் பேர் என் சபையில் இருக்குங்கிறாங்க, 8 ஆராதனை நடக்குதுங்கிறாங்க, 10 ஆராதனை நடக்குதுங்கிறாங்க. நான் யாரையும் குறைச்சு சொல்லலை, ப்ளீஸ், நான் யாரையும் குறைச்சு சொல்லலை.
ஆனா ஒரு ஆராதனை நடத்தி வாடகை பில்டிங்ல நடத்துறவங்க கூட யார்கிட்ட எதிர்பார்க்காம கர்த்தர் நடத்துறது போதும் சபை மக்கள்கிட்டே வாங்கி கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய ஊழியங்கள் தான் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே போய் கவர் போட்டுருது. இந்த சூழ்நிலையில கொஞ்சம் குழப்பம் வரும். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, எங்க ஊழியத்தை பொறுத்தளவுக்கு ஜாய் டிவி எங்களுடைய யூடியூப் சேனல்ல நேரடியா லைவ் செய்யறோம். அந்த 21ஆம் தேதி ப்ரோக்ராமை நீங்கள் தாராளமா பார்க்கலாம். இல்லை என்றால் என்னோட தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஃபங்க்ஷன்ல தாராளமா நீங்க கலந்து கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 60 குடும்பங்களுக்கு ஞாயிறு ஆராதனை 8 மணி ஆராதனை முடிந்த உடனே நலத்திட்ட பணிகள் கொடுக்கிறோம். தென்பலஞ்சி பகுதியில் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தில் கொடுக்கிறோம். யாரும் எனக்கு ஃபோன் பண்ணணும் கூட இல்லை, சால்வேஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டிங்கனாலே கூகுள் மேப் கொண்டு வந்துடும். நீங்க வந்து பாருங்க. இப்படி பார்த்துட்டு கூட கர்த்தர் ஏவுகிறபடி நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்த இந்த ஊழியங்களுக்கு ஜெபித்து நீங்கள் செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிற வேளையில அந்த விடுதலையின் உபவாச கூட்டத்தில் நீங்களும் கூட கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 மணிக்கு நம்முடைய உபவாச கூட்டம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், வாக்குத்தத்த ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக எல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால இதை குறித்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்க புதுசா யாரோடாவது பேசும்போது பழகும்போது உங்க சபை நண்பர்களுக்கு இந்த ஊழியங்களை குறித்து, இந்த யூடியூப் சேனலை குறித்து கட்டாயமா எனக்காக நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது கூட ஒரு ஊழியம் தான் பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. அது கூட ஒரு ஊழியம் தான். ஆகையினால இந்த ஊழியமாவது இலவசமா செய்யக்கூடிய ஊழியம், இந்த ஊழியங்களை செய்ய உங்களை அன்போடு கூட நான் என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்கள் பணியாளர்கள் தேவைகள், தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு மாதத்திற்கு 1,05,000 ரூபாய் தேவைகள், பிள்ளைகளுக்கான 3வது டாம்பீஸ் தேவைகள் எல்லாம் இருக்கிறது. இதற்காக நீங்கள் யாவரும் என்ன செய்யலாம், ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காணிக்கை ஒருவேளை ஸ்பெசிபிக்கா ஒரு சில குடும்பங்களுக்கு உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கிறோம்ல, அந்த கடிதத்தின்படி அனுப்புவீர்கள் என்றால் என்னோடு கூட தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் தொலைக்காட்சி ஊழியங்களை தாங்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம், இல்லை ஜெபிப்பதற்காக கீழே போடக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளலாம். சில காரியங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய இருக்கு. நான் பிளைண்ட் மேனாக இருக்கிறதுனால டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய இருக்கிறதுனால அதை என்ன செய்ய முடியாது, தனித்தனியாக ஒவ்வொரு போர்ஷனையும் வைத்து நாங்கள் ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. நான் கத்திடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வசதியான கேமராக்கள், இன்னும் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வர வேண்டி இருக்கு. கத்தர் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது கொடுக்கட்டும். அப்படி காலங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம், முறையாய் சில காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் வந்து ஜெபிக்க, ஊழியங்களை நிறைவேற்ற உங்களுக்கு வாஞ்சி இருந்தால் எங்களை நீங்கள் அழைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், போதுமானவராக இருக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்திற்கும் நன்மைகளை கொண்டு வர, நீங்க சொன்ன எந்த காரியமா இருந்தாலும் மறக்காம, நான் ஒவ்வொரு நாளும் காலையில 3 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருவேன் ஜெபிக்க. அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், உங்களுக்கும் பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருந்தா என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தர் இந்த 12வது மாதத்திலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாசங்கள், எத்தனை மோசங்கள், எத்தனை அழிவுகளை நாம் கேள்விப்பட்டாலும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அவர் கிருபையினால், அவர் இரக்கத்தினால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். ஆகையினால இன்னும் கொஞ்ச நேரம் அவரை தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு இயேசு, அவரை போல வேற தெய்வம் எதுவும் இல்லை, அவரை மாத்திரம் தான் பற்றி பிடிப்பேன்னு சொல்லி அப்படியே நாம சேர்ந்து கொஞ்ச நேரம் எழும்பி நின்று பாடி அவரை துதித்து கொஞ்ச நேரம் ஆராதித்து அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மறக்காதீங்க, இந்த ஊழியத்தை மறந்துடாதீங்க, ஜெபிங்க. கர்த்தர் ஏவும் போது தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் அல்ல, விசனம் அல்ல, கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிற தேவ கிருபையை நினைச்சு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே சொல்ல போறோம்.
துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் எந்த நேரமும் நீதான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்று சொல்லி பாட போறோம். அல்லேலூயா. நிச்சயமா இந்த உலகத்துல நானும் பார்த்துட்டேங்க, எத்தனையோ பார்த்துட்டேன். எத்தனை டிஸ்ட்ரிக்ட் சுத்தி வரணுமோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட் சுத்தி வந்திருக்கிறேன். எத்தனை வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள், எல்லா மாநிலங்களுக்கும் கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்திற்கு அழைக்கப்படும் போது போறேன். தென்னிந்திய திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள் என்று எந்த இடத்துல கூப்பிடுறாங்களோ அங்க போறேன். ஆனா எல்லாமே கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம், எல்லாமே கொஞ்ச நேரம் தான் சமாதானம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே என் கூட இருக்கு. இந்த மாதத்துல கூட நம்ம கேட்கிறோம்ல, என்ன வார்த்தை கேட்கிறோம்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல பிரியமும். அப்ப அவர் பிரியமா இருக்கிறாரு, நீங்களும் பிரியமா கூட ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்காக நீங்க வந்தீங்க, எனக்காக இறங்கினீங்க, இப்பவும் நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், உண்மையே தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே பாடுவோமா? அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாம் அந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாள் அவருக்குரியதுங்க. இந்த ஓய்வு நாள் அவருக்குரியது. அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை தோத்திரப்படுத்துவதற்கு தான், அவரை கனப்படுத்துவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வேற எந்த சிந்தனைகளும் இப்ப என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு கிருபையா இந்த 12வது மாதத்துல நீங்கள் அடியெடுத்து கடந்து வந்து தொடர்ந்து அவரை ஆராதிப்பதற்கு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாட போறீங்க. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லா வாயை திறந்து உம்மை அல்லாமல் இயேசுவே, இந்த உலகத்துல உம்மை போல யாருமே உண்மையுள்ள தெய்வம் இல்ல. ஆகையால் இந்த காலை வேளையிலே நீர்தான் உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி நான் என் இயேசுவை என்று உரிமையோடு கூப்பிடும் போது, இத்தனை மாதம் நடத்தினீங்களே, இத்தனை நாட்கள் நடத்தினீங்களே, இத்தனை வாரங்கள் ஆசீர்வதித்தீங்களே. அல்லேலூயா என் இயேசையா. இன்னொரு முறை அல்லேலூயா என் இயேசையா. அல்லேலூயா என் இயேசையா. துன்பத்திலும் நீரே, சொல்லுங்க இந்த காலை வேளையிலே, இன்பத்திலும் நீரே. வாயை திறந்து துன்பத்திலும் நீரே சொல்லுங்க. இந்த 12வது மாதத்துல இன்னும் உங்களை நடத்துவார். இன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லா வாயை திறந்து உம்மை அல்லாமல் இயேசுவே, இந்த உலகத்துல உம்மை போல யாருமே உண்மையுள்ள தெய்வம் இல்ல. ஆகையால் இந்த காலை வேளையிலே நீர்தான் உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி நான் என் இயேசுவை என்று உரிமையோடு கூப்பிடும் போது, இத்தனை மாதம் நடத்தினீங்களே, இத்தனை நாட்கள் நடத்தினீங்களே, இத்தனை வாரங்கள் ஆசீர்வதித்தீங்களே, எல்லா தடைகளை உடைத்து போட்டீங்களே, இப்ப என் கூட வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவார். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா. என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகம், என் ஸ்நேகமும் நீரே. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா என் ஆசை நீங்கதான்ப்பா, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகம் நீங்கதான், ஸ்நேகமும் நீரே, என் எல்லாமே நீங்கதான்ப்பா, ஏன் எல்லாமே ஐயா நீதானே. இயேசு ராஜா என் எல்லாமே ஐயா நீதான். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு,
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஆண்டவர் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்தான் இதுவரைக்கும் உங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். அவர்தான் இதுவரைக்கும் நீங்க போகிற இடத்துல பாதுகாக்கிறவராய் இருந்திருக்கிறார். அவர்தான் இனி உங்களுக்கு மேக சம்பமா அக்கினி சம்பமா இருந்திருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஆமென், 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 ஹalleluya. என் இயேசையா, என் இயேசையா, ஹalleluya, ஆமென். என் இயேசையா, ஹalleluya. இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே பாடுது. நீரே மறுமையிலும் மறுமையிலும் நீரே. இயேசுவே இம்மையிலும் நீரே. ஆமென், ஆமென். மறுமையிலும் நீரே. எவ்வேளையிலும் எவ்வேளையிலும் எவ்வேளையிலும். ஆமென், 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 ஆமென். எவ்வேளையிலும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். நல்ல கைகளை தட்டி உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசுவே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். ஆமென். நீங்க அப்படி சொல்லும்போது நீங்க அக்னியில நடந்து வந்தாலும் தீ நடுவில கடந்து வந்தாலும் அவர் உங்களை பாதுகாப்பார். ஹalleluya. எல்லா கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். ஓ ரீபா ஷாதர். ஹalleluya. என் இயேசையா, ஹalleluya, ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். பாடு. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எல்லா கைகளை தட்டு. எபினேசர் இந்த 12வது மாதம் வரை உதவி செய்த எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இனியும் நடத்துவார். இதுவரை உதவி செய்தி. ஆமென். எபினேசர் எபினேசர் ஓ இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. ஓரிபா ஷதரபா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. இப்பொழுது அவர் சர்வ வல்லவராய் இந்த ஆலயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி உங்கள் சகல வியாதி மாறும் என்று சொல்லி, உங்கள் கடன் பாரங்கள் தீரும் என்று சொல்லி, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி, உங்கள் விண்ணப்பம் மன்றாட்டி இந்த ஆலயத்தில் வைக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் வல்லவராய் இருந்து நடத்துவார். பாருங்க. வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். இயேசுவே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. எல்லா நல்ல கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. எல்சடாய் சர்வ வல்லவராய் இந்த இடத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய், யெகோவா நிஷி என்னாலும் வெற்றி தந்து கொண்டிருக்கிறதற்காய், எபினேசராய் இருந்து இந்த 12 மாதம் வரை எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறதற்காய், இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே புதிய ஆராதனை, புதிய நாட்கள், புதிய வருஷத்தை உம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால், உம்முடைய தயவினால், நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தயவினால் தரப்போகிறதற்காய் அப்பா உமக்கு நன்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் அவர்தான் தெய்வம், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அவர்தான் தெய்வம், எந்நேரமும் எவ்வேளையிலும் அவர்தான் தெய்வம். அவரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுக்கிறார் என்றால் இன்னைக்கு கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு கர்த்தரிடத்திலே எல்சடாய் 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 சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த 12வது மாதம் வரை என்னை நடத்தினீரே, என்னை தேற்றினீரே, என்னை ஆற்றினீரே, என்னை போஷித்தீரே, எனக்கு போக்குவரத்திலே காவல் செய்தீரே, என் வியாதியிலே சுகம் தந்தீரே, என் பலகீனத்திலே பலன் தந்தீரே, என் கண்ணீர்கள் அவைத்தை துடைத்தீரே, உம்முடைய காயப்பட்ட கரங்கள் என்னை நடத்தினதே, என்னை உனக்கு உம்முடைய கிருபையினால் ஒத்தாசையினால் பர்வதமாய் பெரிய பர்வதமாய் இருந்தீரே, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாமல் இருந்தீரே. ஓ ரீ பா தா நா பா 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 பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா 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 அப்பா. இந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று சொல்கிற உரிமை உண்டு. அப்பா அப்பா என்று சொல்லு, அப்பா 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 என்று சொல்லு, அப்பா அப்பா அப்பா. ஏசப்பா அன்பான தெய்வமே, புத்திர சிகாரத்தின் ஆவி, உங்க செல்ல பிள்ளை கூப்பிடுறேன், உங்க நல்ல பிள்ளை கூப்பிடுறேன், உங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளை கூப்பிடுறேன். இதுவரைக்கும் நடத்துனீங்க, இதுவரைக்கும் நடத்துனீங்க. எத்தனை தடை இந்த ஆராதனைக்கு கூட கீபோர்ட்ல வந்துச்சு பாத்தீங்க, மின்சாரத்துல வந்துச்சு பாத்தீங்க, கேமராவுல வந்துச்சு பாத்தீங்க, எத்தனையோ புயல் மழை வெள்ளங்கள் தேசம் முழுவதும் வந்தது பாத்தீங்க. இன்னைக்கு இம்மட்டும் உதவின எபினேசர், இம்மட்டும் நடத்தின எபினேசர் இன்றும் இந்த ஆலயத்திலே ஜீவித்து 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 அவரை ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, கள்ள கைகளை தட்டி, பரலோகம் பரலோகம் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க ருசிக்கணும், அவர் தருகிறதை நீங்க ருசிக்கணும்னா நல்ல உடம்பு அசைச்சு நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி கூப்பிடு. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீங்கள் ஆராதிக்கிறது உண்மையுள்ள தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிறது உயிருள்ள தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிறது சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிறது உங்கள் பகைவருக்கு முன்பதாக உங்கள் தலையை நிமிர்த்துகிற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீங்க எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காத தெய்வம், நீங்க எதை கேட்டாலும் மாச கடைசியில பார்க்கலாம் பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லாமல் இப்பொழுதே இப்பொழுதே கொடுக்கிற தெய்வம். எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? இந்த 2024 ஆரம்பத்தில் சொன்னார், முடிவு நல்ல முடிவா இருக்க போகுது. இன்னைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட நல்ல முடிவை தேவன் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், ஜீவரட்சனை செய்ய வந்த தேவன். இன்றைக்கு பூமியை பூலோகத்தை நீதியின்படி, ஜனங்களை சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன். நீதியின் சக்கரவர்த்தி, நீதியின் வேந்தன், வெற்றியின் வேந்தன், நித்திய குணாளன், நித்திய மணவாளன். இன்றைக்கு 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 இந்த ஆலயத்திலே நான் கூப்பிடும் போது வருவார்னு சொன்னா ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு வரி, உங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகிற தேவனை நோக்கி, உங்க தொழிலை பார்த்துக் கொள்ளுகிற தேவனை நோக்கி, உங்க பிராபலங்களை பார்த்துக் கொள்ளுகிற தேவனை நோக்கி எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே,
எல்லாம் பார்த்து கொள்வி. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. ஆமென் ஆமென் ஆமென். தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் பிள்ளைகளுக்குள் வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் வியாதிகளில் வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் வெளிநாட்டு பயணங்களில் வருகிறது. தேவ சமாதானம் தடைபட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனியிலே வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் திருமண வாழ்வில் வருகிறது. தேவ சமாதானம் உங்கள் கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு உங்கள் குடும்பத்தில் அவர் காயம் கட்டுகிறவராய் வருகிறார். பாடு. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் ஒப்புக்கொடு. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. ஆராதனைக்கு தான் இங்க முக்கியத்துவம், வேற எதுக்கும் இல்ல. ஆராதனைக்கு தான் முக்கியத்துவம். அதனால எதையும் யோசிக்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, வெளி சத்தத்தை கேட்காதீங்க. தேவ சத்தத்தை கேள். இன்னைக்கு அவர் கையில ஒப்பு கொடுத்தா நீங்க பெரிய அடையாளத்தோடு, அற்புதத்தோடு, அதிசயத்தோடு யெகோவா ஈர் பார்த்து கொண்டதை இந்த வருஷத்தின் முடிவிலே காண போகிறீர்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ ரிபா சதரா பாரதா துரந்தரா ரிமனா ரிமனா ரிபலா 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 துரஷதா ரபா 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 துரச்சரா ரபா 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 ரபா. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. சொல்லியா யெகோவா. பாடுமா பாடுமா. உன் நோய் போகும் பாடு. கடன் தீரும் பாடு. உன் கட்டில் படுக்க மாறும் பாடு. உன் பிள்ளையோட பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை சேரும் பாடு. ஆமென். உற்று 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 அவர்ட்ட உற்று அவர்ட்ட உற்று. பாட்டை உற்றாத அவர்ட்ட உற்று. பாட்டை உற்றாத அவர்ட்ட உற்று. பாடு. ஆமென். எல்லாம் 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 உங்க பிள்ளைங்களுடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைங்க சந்திக்கிற போராட்டத்தை பார்த்துக் கொள்வார். தொழில இருக்கிற நஷ்டத்தை பார்த்துக் கொள்வார். கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டை பார்த்துக் கொள்வார். கட்டிக்கிட்டு இருக்கிற லோனை பார்த்துக் கொள்வார். இஎம்ஐ பார்த்துக் கொள்வார். உங்க குடும்பம் மாசம் மாசம் 20ஆம் தேதி கடன் வாங்குறது இனி நிறுத்தப்படுகிறது. யெகோவா ஈருக்குள்ளாக, யெகோவா ஈரக்குள்ளாக, யெகோவா தேவனுக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்தா நடக்கும் நடக்கும்னு சொல்றவங்க, இனி என் குடும்பத்தில் கடன் இல்லை, இனி என் தொழில் வாங்கி போட்டு செய்ய மாட்டேன், மீதி எடுக்க பண்ணுவார், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க மாட்டேன், கீழே விழுந்து எழுந்திருக்க மாட்டேன், தலை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு உண்டு. கரங்களை நல்லா தட்டி நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். நல்ல நல்ல கைகளை தட்டி நல்லா நல்லா கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு நன்மை நன்மை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவார். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. முடிக்க போறேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இன்னொரு முறை நன்றி. பாடு பாடு. முடிச்சிரும் முடிச்சிரும் முடிச்சிரும். பாடு. நன்மை. எத்தனை பேர் நன்மை செஞ்சாங்களோ நல்லா துதிங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தார். இன்னும் வேகமா இன்னும் வேகமா இன்னும் வேகமா. ஓ நன்றி தகப்பனே. ஆமென். நன்மை செய்தீரே. நன்றி 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 நன்றி. நடத்தின கிருபைக்காய் நன்றி, தாங்கின கிருபைக்காய் நன்றி, புதிய பலன் தந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, தேவைகள் எல்லாம் சந்தித்ததற்காய் நன்றி, இந்த சபையில நிக்க வைத்ததற்காய் நன்றி, இந்த சபைக்கு ஒரு சாட்சியா எழுப்ப போகிறதற்காய் நன்றி, எங்கள் ஊழியர்களுக்காய் நன்றி, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் நன்றி, ஒவ்வொரு டெக்னீஷியன்களுக்காய் நன்றி. ஓ இயற்கை தந்த நல்ல குளிர்ச்சியான வேலைக்காய் நன்றி, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் நன்றி, ஒவ்வொரு சரீரத்தை விட்டு பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியே ஓடுகிறதற்காய் நன்றி, பில்லி சூனிய கட்டுக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, சாபத்தின் கூர் முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி, இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நன்மை செய்கிற தெய்வமே, நன்மை செய்கிற தெய்வமே, நன்மை செய்கிற தெய்வமே, இப்பொழுதே 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 நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஓ நன்மை நன்மை வந்துகிட்டே இருக்கு. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. எதுவுமே தெரியாதுங்க, நன்றி மட்டும் சொல்லுங்க. 13 வருஷம் நன்றி சொன்னவனுக்கு இந்த 10 வருஷமா இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு பெரிய கைத்தட்டல் போடு, பெரிய கைத்தட்டல் போடுங்க.
13 வருஷம் நன்றி மட்டுமே சொன்னவன், ஆராதித்தவன், இந்த 13 வருஷம் ஊழியம் செய்யறனா பெரிய கைத்தட்டல் போடு. நல்ல சர்ச் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். உங்களை வாழ வைப்பார். உங்களை பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றுவார். நீ எழும்புகிற ஒளியாய் மாறுவாய். இயேசுவின் ஒளி உங்களுக்குள் கடந்து வருது. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. அவர் இன்றும் நன்மை செய்கிறவர், என்றும் நன்மை செய்கிறவர், இப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நீ இடம் கொடுத்தா, நீங்க இடம் கொடுத்தா, நீங்க ஆராதித்தால் நன்றி 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 நன்றி. நல்ல நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல 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 கைகளை தட்டி, நல்ல 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 கைகளை தட்டி நன்றி நன்றி மட்டும் செலுத்து. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி அப்படியே எல்லாம் நன்றி ராஜா சொல்லுங்க. நன்றியப்பா, 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 நன்றி, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. உமக்கே சகல துதி மகிமை கனம் எல்லாம் சொல்லுங்க. உமக்கே சகல துதி கனம் மகிமை. நன்மை செய்கிறவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா. எங்கள் ஆலயத்தோடு இடைப்பட்டீரப்பா, எங்கள் பிள்ளைகளோடு இடைப்பட்டீரப்பா. இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து கொண்டு கனெக்ட் ஆகிருக்கிற அத்தனை குடும்பத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி 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 நன்றி. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மையல்லாமல் எங்களுக்கு யாருண்டு என்று சொல்லி பாடி அதிகாலை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி, இன்று கூட எத்தனை பேர் விசுவாசத்தோடும் இல்லை இது எப்பவும் செய்கிற ஆராதனையை போலதான் சொல்லி நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நீர் நன்மை செய்கிறவர், நீர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர், நீர் சுகம் தர வல்லமை உள்ளவர், நீர் கடன் பாரங்களை மாற்றக்கூடியவர், திட்டமிட்ட பயணங்களை நீர் நடத்த, நீர் போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அநேக சாட்சிகள் ஆண்டவரே நீர் எழுப்ப போகிறீரப்பா. அநேகத்தை என் கண் முன்னால் கொண்டு வருகிறீர். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியா எழும்பும் போது உம்மை இன்னும் அதிகமாய் துதிக்க, உம்மை இன்னும் அதிகமாய் தோத்தரிக்க நீர் கிருபை செய்ய போகிறீரப்பா. அப்படியே இந்த ஊழியத்தை கூட இத்தனை வாரங்களும் இத்தனை மாதங்களும் ஆண்டவரே நடத்தி இந்த வருஷத்துடைய இறுதி நாட்களிலும் நிற்க வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த, தொடர்ந்து உம்மை கனப்படுத்த எங்கள் ஊழியத்தில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நல்ல பலனை சுகத்தை தாரும் அப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொடுமப்பா, கொடுக்கின்ற பிள்ளைகளை கொடும் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்திலும் கூட எவ்வளவோ நேரம் ஆராதித்தாலும், எவ்வளோ நேரம் உம்மை துதித்தாலும் உடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்து, அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய பெரிய காரியங்களை, ஜீவனுள்ள வார்த்தையை செய்கிறது. அந்த வார்த்தைக்கு இன்றைக்கும் ஆயத்தப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அடிமை கூட வெறுமையாக்கி தாழ்த்துகிறேன். நீங்க பேசுங்க, நீங்க வழி நடத்துங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் உங்கள் யாவரையும் ஆண்டுடைய வார்த்தையின் வேளையில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. வருகின்ற 21/12 அன்று கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்துமஸ் நாட்களுக்காகவும் 25/12 அன்று கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்துமஸ் விழாவுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏவினால் இந்த 2 நாட்களிலும் வழங்கப்படுகின்ற நலத்திட்ட உதவிகளுக்காக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்களாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வசனத்துல இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒடுக்கம் அப்படிங்கிற
ஒரு பதத்தை கொண்டே இந்த நாளிலே உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. வேகமாய் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 12வது மாதமும் கூட நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எத்தனையோ பேருக்கு கேள்விகள் என்ன அப்படின்னா, இன்னும் எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற ஒடுக்கம், எனக்கு இருக்கிற நெருக்கம் மாறுமா, மாறலையே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன்னுடைய ஒடுக்கத்தை மாற்றி யார் உங்களை ஒடுக்கினார்களோ அவர்கள் உங்களை பணிந்து கொள்ளும்படி செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கம்னா என்னங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சபை மக்கள் நல்லா பேசக்கூடியவங்க நம்முடைய சபையில நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா தொலைக்காட்சியில பாக்குறவங்க கூட என்கிட்ட கேட்கறாங்க, உடனே உங்க சபையில பதில் சொல்லிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, ஒடுக்கம்னா என்னது? ஒரு ஒதுக்கப்பட்ட நிலை. எதை நீங்கள் செய்தாலும் உங்களை ஒரு அற்பமா பார்த்து அது நெருக்கிறது. இன்னொன்னு, சுமைக்கு மேல சுமை கொடுத்து உங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு முற்பிதாக்களாகிய யாரு? இஸ்ரவேலுடைய சந்ததிகள் தான் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு தான் தேவன் திட்டமும் தெளிவுமாய் அநேக வசனங்களில் அநேக இடங்களில் சொல்லி இருக்கிறார். அவர்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறதுனால சொல்றார், நீங்க விசுவாசித்தா உங்க ஒடுக்கத்தையும் கூட கர்த்தரால் மாற்ற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கூட இந்த வார்த்தை கேட்கும்போது எத்தனையோ பேருக்கு இப்பவும் அநேக குடும்பத்துல, என் மனைவி என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிறாள் ஐயா, என் கணவன் என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார் ஐயா, என் ஆபீஸ்ல நான் கொஞ்சம் முடியாத ஆளு, ஆனா அது தெரிஞ்சும் எல்லா வேலையும் என் தலையில தூக்கி கட்டுறாங்களேயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனிதனால் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த மனிதர்களால் ஒடுக்கப்பட்டீர்களோ, நீங்கள் விசுவாசித்தால் புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் போது உங்கள் ஒடுக்கமான நிலைகள் எல்லாம் மாறி அவர்கள் உங்களை பணிந்து கொள்ளாவிட்டாலும் தேடி வருகிறதற்காவது கர்த்தர் உங்களை உதவி செய்வார். ஹல்லேலூயா. எங்க ஒடுக்கம் இருக்குதோ நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நிச்சயமாங்க. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட எத்தனையோ விதங்களில் நான் ஒடுக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன். ஆனால் எந்த சூழ்நிலைகளிலும் தைரியத்தை இழக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் இதை அனுமதித்திருக்கிறார். அவர் ஒடுக்கும் போது எப்படி நடக்கும் தெரியுமா? அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினாலும் நான் அவ்வளவாய் பெருகுவேன் என்று நம்பினேன். நிச்சயமா நடந்துச்சு. அல்லேலூயா. யாத்ராகமங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இதுக்கு சாட்சியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்து பார்வோன் தேசத்திற்கு போய் யோசேப்பால் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். அந்த யோசேப்பின் நாட்கள் ஒரு சுகமான நாட்களாக இருந்தது. ஆனா பின்னும் ஒரு நாட்கள் வந்தது. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா என்ன செஞ்சான்? தோன்றினான். அவன் என்ன செஞ்சான்? இந்த கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து, இந்த ஜனம் ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து, இப்ப நம்ம ஊர் பாஷையில சொன்னா, அதாவது நம்ம இன்னொருத்தரை விட நல்லா இருக்கிறோம்னு நினைச்சிட்டா நம்மளை என்ன செய்வாங்க? டாமினேட் பண்ணுவாங்க, அதாவது ஒடுக்குவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தார். ஆனா அங்க என்ன நடக்குது? 12வது வசனத்தை வாசிமா. யாத்ராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன், இந்த 12வது மாதம் வரைக்கும் கூட என்ன ஒடுக்கி இருக்கலாம், ஆனா இனிமே அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். நீங்கள் பெருக போகிறீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்கள் விசாலமாக போகிறீர்கள். நீங்கள் நெருக்கம் இல்லாமல் வாழ போகிறீர்கள். உங்கள் ஒடுக்கத்தை பார்த்து அவன் இவன் எவ்வளவு ஒடுக்கினாலும் பெருகிக் கொண்டே வருகிறான். இவன் பிடித்திருக்கிற தெய்வம் தான் உயிருள்ள உண்மையுள்ள தெய்வம் என்று கர்த்தர் பிள்ளைகளை, உங்களை பார்த்து உங்களை ஒடுக்கினவர்கள் சொல்ல போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு ஒடுக்கினாலும் அவ்வளவுக்கு அவ்வளவான ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவனால் தர முடியும். அல்லேலூயா. நிச்சயமாங்க. இதை நான் கண்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வந்த நாட்களிலிருந்து எந்தெந்த இடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கிறனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போகும்போது சில பலகீனங்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் இருக்கும்.
ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் ஒடுக்கத்தை ஒடுக்கி வைப்பதற்கு என் தேவன் என்னை அழைக்கவில்லை, பெருகி பழுகும்படி என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம தேவனுக்கு கண்ணிருந்தும் பாராதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல. நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அவர் ரிப்ளை பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு சாட்சி எங்க இருக்கு? அதே யாத்ராமங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதே யாத்ராமங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியாரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கு தலையும் கண்டேன். எகிப்தியர் ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, என்னுடைய ஒடுக்கம் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவருக்கு தெரியும். என் வீட்டுக்காரர் நினைச்சுக்கலாம், நான் என்ன செஞ்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் என்ன செஞ்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு என் மனைவி நினைத்துக் கொள்ளலாம், என் ஆபீசர் நினைத்துக் கொள்ளலாம். ஆனா நான் போடுகிற சத்தம், குறிப்பாய் ஆலயத்தில் உட்கார்ந்து போடுகிற சத்தம், எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடினால் நிச்சயமா கேட்கும்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கேட்கிற தேவனாக, உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக, உங்களை ஒடுக்கினவர்கள் உங்களை தேடி வருகிறதற்கு செய்கிற தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது என்னங்க பெரிய பிரைட்டு, பெரிய என்னங்க காரியம்? இது ஒரு சாதாரணமான வார்த்தை நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. மேலே வரணும், முன்னேறணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, அவர் என் சத்தத்துக்கும் கட்டாயமா செவி கொடுப்பார். நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன், நல்லா கையை தட்டி சொல்லுங்க. இதுக்கு சாட்சி இன்னொரு வசனத்தை கூட நான் பார்த்தேன். சகரியாவின் புத்தகம் 38வது புத்தகம், பழைய ஏற்பாட்டில் சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வசனம் தாங்க எனக்கெல்லாம் உணவு, சும்மா பாடுறது இல்லை. உம் வசனம்தான் எனக்கு என்னது? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது உள்ள இருந்துச்சுன்னா அது கிரியை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, இனி எந்த மனுஷன் ஒடுக்குனாலும் அவன் என் திசைய பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். சொல்லுங்க பாப்போம். எந்த மனுஷன் ஒடுக்குறான்னு நினைச்சீங்களோ அந்த மனுஷன் இனிமே உங்க ஏரியா பக்கமே, உங்க தெரு பக்கமே, உங்க வீட்டு பக்கமே, உங்க சர்ச் பக்கமே கடந்து வர மாட்டான். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா முடியுங்க, அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவும் அவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிற தேவன். முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன எதையும் அவர் கொடுக்காமல் இருந்ததில்லை. அல்லேலூயா. கடன் வாங்கிட்டீங்க, ஒருவேளை ரொம்ப நெருக்குறாங்களா, பயப்படாதீங்க. அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு புதிய வழிகளை கொடுத்து அந்த ஒடுக்கம் இனிமே உங்க வீட்டு வாசலுக்கு வந்து தவணக்காரன் நிற்காதபடிக்கு, வட்டிக்காரங்க நிற்காதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நல்லா விசுவாசிக்கிறவங்க, எனக்கு அது நடக்கணும் யா, எனக்கு அது வேணும் யா, என் பாளையத்தை சுற்றி வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும் யா, எனக்கு ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறாயா, கொஞ்சம் சம்பளமா இருக்கு கட்டிடுவேன்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்க யான்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு. எனக்கும் என்னுடைய ஒடுக்கப்பட்ட நிலைகளையும் கர்த்தர் அறிந்து பேசுகிற வார்த்தை. என்னுடைய ஒடுக்கத்தின் நிலைக்கும் பதில் வரும், நான் நம்புறேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாங்க, நிச்சயமா நடக்கும். வேதத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்லாம், அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப 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 ஒரு அழகா இருந்துச்சு. பார்த்துக்குங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரத்துல அவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை பார்த்து
ஒடுக்கப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது தேவையான வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. இப்போ நீங்க எத்தனையோ விதத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த ஒடுக்கப்பட்டவனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தில் விசாலத்தை கண்ட என்னை கொண்டு பேச வைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா 14 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 14 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளையாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி. கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை சிறைப்படுத்தவர்கள், உங்களை துன்பம் என்கிற சிறைக்குள், கடன் என்கிற சிறைக்குள், பாவம் என்கிற சிறைக்குள், பரிசுத்த கொலைச்சல் என்கிற சிறைக்குள் விழத்தள்ளினவர்கள் இனி உங்களுக்கு சிறையாவார்கள். நல்லா கையை தட்டி புரிஞ்சா நல்லா கையை தட்டி. சிறை என்பவனே ஜெயில் கிடையாதுங்க, அதை விட கொடுமையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறேன் என்று. பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏசப்பாக்கு. நல்ல கையை தட்டு சபையே. வாசிமா. தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஆமென். நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? உங்களை ஒடுக்குனவனை நீங்க ஆள போறீங்க. புரிஞ்சா நல்லா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. இது கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு, இஸ்ரவேலின் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை என்னோடு சேர்ந்து தொடர்ந்து 2-3 வாரங்களாய் தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீங்க யார் ஒடுக்குறாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட சம்பளம் வாங்குகிற வேலைக்காரர்களாக, வேலைக்காரிகளாக மாறுவார்கள். கர்த்தருடைய காரியங்களை அப்படி செய்ய வைக்க முடியுங்க. எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கோம்ல. ஒரு காலத்தில் சொல்லுவோம்ல, நம்மளே சொல்லியிருக்கோம்ல, இவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன், இப்போ இவர் என்கிட்ட என்ன செய்கிறாரு? வேலை பார்க்குறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தா வேலை பார்க்க வேண்டாம். ஆனால் எந்த மனிதன் ஒடுக்குனானோ அந்த மனுஷன் உங்கள் சொல் கேட்டு உங்கள் கஷ்டத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பங்கெடுத்துக் கொள்கிறவரா, குறிப்பா சொல்ல போனா உங்க சொல் பேச்சு கேட்கிற மனிதர்களாய் மாற போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம் வாசிமா. 4வது வசனம் அதே அதிகாரம் 14:4. நீ பாபிலோன் ராஜாவின் மேலும் சொல்லும் வாக்கியமாவது, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஒடுக்கினவன் என்ன செய்ய போறான்? ஒடுக்கினவன் என்ன செய்ய போகிறான்? ஒடுங்கி போக போகிறான். நீங்க ஒடுங்க போவதில்லை, உங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போக போகிறான். கரங்களை தட்டி. ஒளிஞ்சு போகணும் நம்ம சொல்லக்கூடாது, ஆனா ஒடுக்கின நிலைமையை விட்டு அவன் என்ன செய்ய போறான்? ஒளிந்து போக போறான். கைகளை தட்டி சொல்லுங்க, என்ன ஒடுக்கினவன் என் கர்த்தருடைய கரத்தினாலே ஆளுகை செய்யப்பட்டு ஒளிந்து போக போகிறான். அவருடைய செய்கைகள், அவருடைய பிறவி குணங்கள், அவருடைய வீம்பான வைராக்கியங்கள், அவருடைய ஆளுமை தன்மை இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால முடியும், அவரால முடியும், அவரால முடியும். அவர் இதுவரைக்கும் கொடுத்த வாக்கு என் ஒடுக்கத்தை மாற்றி ஊழியத்தில் விசாலத்தின் பாதையை கொடுத்திருக்கிறது. என் சரீரத்தில் ஒடுங்கி இருக்கிற எல்லா நிலைகளிலும் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறது. சில நேரங்களிலே நான் பிள்ளைகளுக்காய் கடன் வாங்குகிற வேளையிலே என் ஒடுக்கத்தை மாற்றி விசாலத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒருவேளை அலுவலகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நேரம் வெளிநாட்டில் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஒருவேளை சின்ன கடை போட்டிருப்பீங்க, பக்கத்து கடைக்காரங்க உங்களை ஏதாவது சொல்லி சொல்லி எப்பவும் ஒடுக்கி கொண்டிருக்கலாம். இப்போ நான் சொல்றேன், இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொல்றேன், வல்லவருடைய நாமத்தில் சொல்கிறேன், நல்லவருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்காக வந்த பாலகன் பிறந்த பெத்லகேமின் ஊரானாகிய யூதேயாவின் சிங்கத்தினுடைய நாமத்தில் சொல்கிறேன், யூத ராஜ சிங்கத்தினுடைய நாமத்தில் சொல்கிறேன். நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் எவ்வளவாய் ஒடுக்கினாலும் அவ்வளவாய் நான் பெருகுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஒடுக்குபவர்கள் ஒளிந்து போவார்கள். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். இப்ப கூட எனக்கு நடக்க போகுதா? இவர் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நான் சொல்றேங்க, உங்க நிலைமை எனக்கு தெரியாது. நீங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு நல்ல சட்டை போட்டுட்டு ஒரு அழுக்கு சட்டையை போட்டிருக்கேன்னு சொன்னா கூட என்னால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா என்னையும் உங்களையும் தாயின் கர்ப்பத்தின் கருவிலே உருவாவதற்கு முன்னவே பிரித்தெடுத்திருக்கிற தேவன்
பார்த்து கொண்டிருக்கிறபடினால் அவருக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அவருக்கு உங்க நிலைமை தெரியும். அவர்தான் மாற்றவும் உங்கள் ஒடுக்கத்தை நினைக்கவும் அந்த ஒடுக்கத்தை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை ஒடுக்கினவர்கள் உங்களுக்கு வந்து பணிந்து போக பண்ணவும் வைக்க அவரால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற வார்த்தைக்கு போக முடியுமான்னு தெரியல, ஆனா இதுல இன்னும் வார்த்தை வந்துட்டு இருக்கு பாருங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா ஒன்றே ஒன்று, எங்கெல்லாம் தம்முடைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அங்கெல்லாம் தூதர்களை கொண்டும் தீர்க்கர்களை கொண்டும் பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. காரணம் இல்லாமல் எழுதி வைக்கவில்லை, காரியம் இல்லாமல் எழுதி வைக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் காரிய சித்தி உள்ளவர் உங்களையும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிமா எரேமியா 30:20. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. உங்க பிள்ளை பலகீன நிலையில ஒடுக்கப்பட்டிருக்கலாம், கடன் பாரத்துல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல மருமக மாமியாருக்குள்ள சண்டை வந்து உங்க பேச முடியாத அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்போ உங்க பிள்ளை பழைய நாள் கட்டி கொடுத்த போது வாங்க அண்ணே, வாங்க மதினி, வாங்க மச்சான் அப்படின்னு எவ்வளவு உறவுகளில் சமாதானம் வந்ததோ, சமாதானத்தின் தேவன் சமாதானம் சமாதானம் என்று இந்த மாதம் முழுவதும் பாடிக்கொண்டிருக்கிற வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், முன்போல் இருப்பீர்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. என் பிள்ளை முன்ன போல இருக்க போறான், என் மருமக முன்ன போல வர போறாங்க, என் மாமியா முன்ன போல வர போறாங்க, என் தம்பி முன்ன போல என் குடும்பத்தில் இருக்க போறான். எல்லா உறவுகளை சொல்லி எல்லா ஆபீஸ்லயும் நிலைமைகள் சரியாக போகுது, தேசத்துல சரியாக போகுது. ஒருவேளை பக்கத்துல நல்ல ஒரு அரசியல்வாதி இருந்து உங்களை வெளியே தெரியாம ஒடுக்கி கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், பழைய மாதிரி அவரும் நம்மளை போலதான் நினைச்சு உங்களோட ஒரு சக நட்பை ஏற்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி வாசிமா. அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆமென். இன்னைக்கும் ஒரு சில சபைகள்ல புதுசா வருதுன்னு சொல்லி நம்பினவங்களாலே மோசம் போக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சக நண்பர்களாலே கூட இருக்கிற நண்பர்களாலே உடன் ஊழியர்களாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என் அன்பான ஊழியக்காரர்களே? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்க சபை பழையபடிக்கு திடப்படுத்தப்படுகிற ஒரு சபையாய் மாற போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் அவங்க செய்யறது என்னதுன்னு அறியாம இருக்கும்போது நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறது உண்டு. ஆனா இப்படிப்பட்ட வசனங்கள் எனக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. என் சபை பழையபடிக்கு அநேக ஊழியர்களால் நிரம்பும், அநேக கொயற்றீமுகளால் மீண்டும் பாடுவோம், அநேக விசுவாச குடும்பங்களால் ஆர்ப்பரிப்பின் ஆராதனை சத்தம் கேட்கும். இன்னைக்கு அதை போல கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் இயேசுவின் ரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினால் திடப்படுவதாக. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்கம்மா. அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென். இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், ஒளிந்து போவான்னு சொன்னாரு, காண்பேன்னு சொன்னாரு, கடந்து வருவதில்லைன்னு சொன்னாரு. இப்ப சொல்றார், அவனுக்கு ஒரு சின்ன மைல்டா ஒரு ஆபரேஷன், ஒரு தண்டனை கர்த்தர் கொடுக்க போறாராம். அல்லேலூயா. அது செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு கோபம் ஆண்டவர் ஜனங்கள் படுத்துறதுனால ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஒடுக்கினவர்களை என்ன செய்வேன் சொல்லுங்க. ஒடுக்கினவர்கள் உன்னை ஒடுக்கினவங்களை என்ன செய்வேன்? தண்டிக்க போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமா உங்க ஒடுக்கம் மாறி ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், ஒடுக்கினவன் தண்டிக்கப்படுவான், ஒடுக்கினவன் உங்கள் வாசல் வழியாய் கடந்து வருவது இல்லை. நல்லா கையை தட்டி புரிஞ்சா நீங்க ஒரு பெரிய ரிலீஃப்குள்ள, பெரிய ஒரு விடுதலைக்குள்ள தான் புதிய வருஷத்துக்குள்ள போகணும். அதுக்காக தான் காத்திருந்த போது இந்த 12வது மாதத்துல கொடுத்தாரு. இந்த 3 வாரங்களும் நான் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது நீங்க மாறும் நினைச்சா, எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த பதவியா இருக்கட்டும், எவ்வளவு பணமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சிறையிருப்பா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காஞ்சு வெடாய்ச்சி போன வியாதியா இருக்கட்டும், அது மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாங்க, நிச்சயமா நிச்சயமா மாறும். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 6வது அதிகாரத்தில் மீதியானின் மக்களாலையும் அமலேக்கியர்களாலையும் இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சிருக்கும்? ஒடுக்கப்பட்டு போய் கிடக்கும்.
இவங்க தான் பாவம் செஞ்சாங்க, ஆனாலும் மனம் திரும்புறாங்க பாருங்களேன். அந்த மனம் திரும்புதல்களை தேவன் ரெஸ்பெக்ட் பண்ற தேவன். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதையை கனத்தையும் தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும், நேரம் இல்ல. எகிப்தியர் கையினின்றும் எகிப்தியரின் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ஒடுக்கினவர்களின் யாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, ஆமென், அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள, ஆமென், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொன்னத வார்த்தைகளை நிறைவேறினதை அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நீங்க வாசிக்க முடியும். இதற்காக ஆலைக்கு பின்புறமாக ஒடுங்கி போய், பயந்து போய், கலங்கி போய் நின்றிருந்த கிதியோனை தெரிந்தெடுத்தார் என்றால், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தபடியினால் சொல்கிறார், எந்த ஜனம் ஒடுக்கினாலும் நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, உங்கள் இருதயம் திகைய வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடினால நீங்க எங்க போகணுமோ, எப்படி வாழ்வை கர்த்தருக்குள் நிறைவேற்றணுமோ அப்படி ஓடி முடிக்க, ஒழுங்கின்படி ஓடி முடிக்க நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமா உதவி செய்வார். எனக்கா பிரதர் உதவி செய்ய போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இல்ல இல்ல, எனக்கும் உதவி செய்ய அவரால் முடியும். ஏன்னா என்னுடைய முற்பிதாக்கள்லாம் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, அந்த சாட்சி நானும் சொல்லுவேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் இந்த சபையில, நீங்களும் இந்த நாட்களில ஒரு சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா. ஒரு சாட்சி கூட நம்ம பார்த்துட்டு முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உபாகமங்களின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா 10வது வசனம் வரைக்கும் தேவைப்படுது. சாட்சி அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை நம்முடைய தேவன் செய்கிறார். இன்னைக்கு நடக்கலைன்னா என்ன காரணம் தெரியுமா? கேட்கும் போது நல்லா இருக்குயா, பாட்டெல்லாம் பாடும்போது நல்லா தான் இருக்கு, கீபோர்டு தெரியுதோ தெரியலையோ, என்னத்தையோ உங்க சத்தத்துக்காண்டியாவது கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம், என்னத்தை நடந்துட போகுது அப்படிங்கிற பாருங்க. அந்த எண்ணத்தை தான் கீழே இறங்கி போக முன்னாடியே உங்களுக்கு கூட சேர்ந்து அவிசுவாசமும் என்ன செஞ்சிருது, வந்துடுது. இன்னைக்கு சொல்லுங்களேன், எனக்கு அப்படி அவிசுவாசமெல்லாம் வராது. என் ஒடுக்கம் மாறும், என் நெருக்கம் மாறும், என் ஒடுக்கினவங்க ஒளிந்து போவாங்க, ஒடுக்கினவங்களை என்கிட்ட கூட்டிட்டு வந்து சேர்ப்பார், ஒடுக்கினவங்க என் வாசல் வழியா கடந்து வருவதில்லை. ஒடுக்கினவர்களை தேவன் காண்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெறுகிறார்கள். இப்போ ஒரு சாட்சியை கேட்க போறேன், நானும் சாட்சின்னு சொல்லுங்க. சாட்சி போதிக்கிற தேவன் சத்தியமுள்ளவர், நித்தியமுள்ளவர். அந்த நித்தியத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வாசி மக்களே, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, நல்லா கவனிங்க, எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போதும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இன்னைக்கு நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறீங்க. அப்ப உங்களாலையும் இப்படிப்பட்ட காரியங்களை பேச போறீங்க. பேசுவேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டுங்களேன். உங்க வீட்டுல தண்ணி புழங்க முடியாத வழிக்கு ஒடுக்குறானா, ஒரு சின்ன 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 ஸ்மெல் எப்பயாவது வர்றது மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா, இல்ல நீங்க போய் உட்கார்றதுக்கு முன்னாடி, நீங்க போய் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு அவங்க தான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறாங்களா? பயப்படாதீங்க, சாட்சி வரப்போகுது. வாசிமா, கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, ஆமென். இன்னைக்கும் சொல்றேன், இந்த தொலைக்காட்சியில பார்க்குறவங்களுக்கும் சரி, ஆலயத்தில் உட்கார்றவங்களுக்கும் சரி, அதிகாலையில் 3 மணிக்கு போடுற 2 கண்ணும் தெரியாத என்னுடைய சத்தத்தை கேட்கிறார் என்றால் உங்கள் சத்தமும் கேட்கும். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அல்லேலூயா. சத்தத்தை கேட்டு எங்கள்
சிறுமையையும் எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கனெக்ட் ஆனவங்க நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. வாசிமா. மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், நீங்க எதை எதிர்பார்த்தாலும் அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நீங்க விரும்புகிற காரியத்தை, இவன் எப்பவுமே என்னை ஒடுக்கி ஒடுக்கி ஒன்றும் வாங்க முடியாமல் செஞ்சுட்டாங்க பிரதர், எப்பவுமே ஒடுக்கி ஒடுக்கி எனக்கு இஷ்டப்பட்ட காரியத்தை செய்ய முடியாமல் செஞ்சுட்டாங்க பிரதர், எப்பவுமே ஒடுக்கி ஒடுக்கி ஊழியத்தில் நான் முன்னேற முடியாமல் செஞ்சுட்டாங்க பிரதர், எப்பவுமே ஒடுக்கி ஒடுக்கி அவர் இஷ்டத்துக்கு தான் பிள்ளைகளுக்கு செய்வார், அவர் இஷ்டத்துக்கு தான் குடும்பத்தை நடத்தணும், அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்றார் கர்த்தர், உங்க ஒடுக்கம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்களேன், உங்க ஒடுக்கம் மாறப்போகிறது. நிச்சயமா மாறும். நிச்சயமா விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒடுக்கத்தை மாற்றி நீங்கள் ஒடுக்கப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுகிறதை காண்பீர்கள். ஒடுக்கப்படுகிறவன் உங்களுக்கு விரோதமாக இனிமே என்ன செய்வதில்லை, கடந்து வருவதில்லை. ஒடுக்கப்படுகிறவன் ஒளிந்து போகிறவனாய் இருக்கிறான். இன்னும் முக்கியமான காரியம், எவ்வளவு உங்களை ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் பெருகி அன்றைக்கு ஜனம் பெருத்த நகரமாய் ஜனம் பெருத்த மக்களாய் மாறினதை போல உங்க பிள்ளைங்களும் உங்க குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு முன்பதாக இந்த வார்த்தையை உண்மையாய் விசுவாசியுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தனை ஆண்டுகள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள் என் ஒடுக்கத்தை நெருக்கத்தை அறிந்து எங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்துவார். எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். எழும்பலாம். சபை மக்கள் எழும்பி நின்று நாம் ஜெபம் செய்வோம். நிச்சயமா இன்னைக்கு சொல்றேன், ஒரு பெரிய ரிலீஃபோட போக போறீங்க. ஒரு பெரிய சமாதானத்தை ஆலயத்தில் தேவன் வைக்கிறத எனக்கு கர்த்தர் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க விசுவாசித்தா அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? நெருக்கத்திலே துணையாளராக இருக்கிற தேவன், நித்தம் நடத்துகிற தேவன், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், இன்னைக்கு நான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லி இன்னொரு விஷய ஸ்தோத்திர பலிகளை, இன்னொரு விஷயங்களை, நன்றி பலிகளை செலுத்தி நான் பாடும்போது என்னை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை அவர் நடத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே என் ஒடுக்கத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, என் நெருக்கத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, ஆகையினால தான் பேசுனீங்க, இனிமே என்னை ஒடுக்கிறவன் என் வீட்டுக்கு முன்னாடி வரவே கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்க. உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுங்க. உங்க பிஸ்னஸ்க்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு கட்டளை கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்பா எல்லாரும் கட்டளை கொடுங்க. ஆண்டவரை நோக்கிலே ஆண்டுடைய நாமத்தினால கட்டளை கொடுங்க, அது நடக்கும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. சில பிள்ளைங்க சில காரியத்தில் விழுந்து போயிருப்பாங்க ஆரம்ப நாட்கள்ல, அதை சொல்லி ஒரு திருமணமாகி 2 பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் கூட அதை வைத்து வியாபாரம் பார்க்கிறவர்கள், சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒடுக்கத்திலிருந்து ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, நீ எனக்கு இது பண்ணலைன்னா நான் அதை சொல்லிடுவேன், எனக்கு இது கொடுக்கலைன்னா நான் அதை உனக்கு காமிச்சு கொடுத்துருவேன், வீட்டில் சொல்லிடுவேன்னு சொன்ன ஒடுக்கங்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போட்டு அந்த மனுஷன் இனிமே உங்க ஆபீஸ் பக்கம் கடந்து வராதபடிக்கு, உங்க பிசினஸ் பக்கம் கடந்து வராதபடிக்கு, உங்க சபை பக்கம் கடந்து வராதபடிக்கு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில குறுக்கிடாதபடிக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேருக்கு தெரியுதோ புரியுதோ? நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. எந்த நெருக்கம், எந்த மனுஷனால, எந்த ஒடுக்கத்தால வந்துச்சோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னை ஒடுக்கினவர் ஒளிந்து போவார்களாக. எஸ், உன்னை ஒடுக்கினவர்கள் ஒளிந்து போவார்களாக. உங்களை ஒடுக்கினவர்கள் இந்த இடத்திலே கடந்து வரமாட்டார்களாக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் இனிமே காணப்போவதில்லை. ஏனென்றால் என் கூக்குரல், என் விண்ணப்பம், என் முறையீடு என் இயேசுவின் சமூகத்தில் எட்டும் என்று சொல்லுங்க. நம்முடைய முற்பிதாக்களின் முறையீடுகளை கேட்டு அன்றைக்கு மீதியானுக்கு மறைவாக இருந்த கிதியோனை வெளியரங்கமாய் மாற்றி அவன் கேட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடந்ததென்றால் இன்றைக்கு நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை வாஞ்சிக்கிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எதை சுதந்தரிக்க விரும்புகிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்களை, பெரிய விடுதலைகளை, பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நான் ஆராதிக்கிற தேவன்
நான் ஆராதிக்கிற தேவன், நான் நேசிக்கிற தேவன், நான் தேடி வந்திருக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், இதுவரை என்னை நடத்தின எபினேசர், இனியும் எனக்காக பரிந்து பேசுகிற எபினேசர், இப்பொழுதும் என் நெருக்கத்தை என் ஒடுக்கத்தை அறிந்ததனால் பேசி இருக்கிறார், அவர் நடத்துவார் என்று சொல்லுங்க. இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத நிலையில நீங்கள்லாம் எங்கேயோ இருந்து சின்ன சின்ன காணிக்கைகளை கொடுத்து அனுப்பும் போது அந்த ஊழியத்தை உங்கள் மத்தியிலே ஒவ்வொரு வாரமும் பொறுப்பாய் அவருடைய வார்த்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்றால், இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சபையிலே நின்று கொண்டிருக்கிற உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். இருளெல்லாம் வெளிச்சமாகிறது, கோணல் எல்லாம் சபைப்படுகிறது. இனி நீ அடிமைப்பட்ட தேசம் அல்ல, நீ இனி அடிமைப்பட்ட ஜனம் அல்ல, நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். பெரிய காரியத்தை செய்ய போகிற தேவனை நோக்கி நல்ல பெரிய கைத்தட்டலை கொடுத்து ஹல்லேலூயா, நல்ல கையை தட்டி, ஆண்டவரே என் நெருக்கம் உமக்கு தெரியும், என் ஒடுக்கம் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் போராட்டம் உமக்கு தெரியும். நான் சபையில ஜெபிச்சா ஒரு அற்பமா நினைப்பாங்க, வீட்டில் அழுதா என் பிரச்சனை தெரிஞ்சு போகும். உமக்கு முன்பதாக என் விண்ணப்பத்தை வைக்கிறேன், என் விண்ணப்பத்தை வைக்கிறேன், என்ன நடத்துங்கன்னு கேளுங்க. யார் கூப்பிட்டாலும் யார் தேடி வந்தாலும் இதுவரைக்கும் பதில் இல்லாமல் போகிறது இல்லைனா உங்களுக்கும் பதில் இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே பதில் தாரும் ஐயா, பதில் தாரும் ஐயா, பதில் தாரும் ஐயான்னு சொல்லுங்க. இந்த 12வது மாதத்தை முடிக்கும் போது அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தை தவிர கல்வியவோ பணபலத்தையோ பெரிய மனிதர்களையோ பிரதானமாய் நம்பாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் இனி ஒடுக்கத்தை காண்பதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனை ஒடுக்கத்தோடு எத்தனை நெருக்கத்தோடு இத்தனை வருடங்கள் கடந்து வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. நான் வைத்து ஜெபிப்பேன், என்னை ஒடுக்கினவர்கள் என்னை தேடி வரும்படி, என்னை ஒடுக்கினதை என் தேவன் கண்டவராயிருந்து என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று எந்தெந்த காரியத்திலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாறும்படி நீ சொன்ன வார்த்தை இதுவரையிலும் ஒளிந்து போகாத வார்த்தையாக ஆண்டவரே இருந்தபடினாலே உம்மை தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் அப்படியே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது, சுதந்திரிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நீ செய்த நன்மைகளை ஆலயங்களுக்குள்ளே கொண்டு வந்து சாட்சியாய் வைத்து ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். இப்பொழுதும் கூட ஐயா நான் இங்கு ஜெபிக்கிறேன். என் வீட்டிலே கணவனை முடியாத நிலையிலே விட்டு வந்திருக்கிறேன், என் மனைவியை முடியாத நிலையிலே விட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை தள்ளப்பட்ட நிலையிலே விட்டு வந்திருக்கிறேன். எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் உண்டப்பா. எனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர்கள் கண்களில் இருந்து வடிகிற கண்ணீர் எல்லாம் இன்றைக்கே அன்றைக்கு எகிப்தின் ஜனங்களை கண்ட தேவனாக இருந்து இப்பொழுதும் காண்கிற தேவனாக இருந்து நீர் கண்ட தேவன் அன்றைக்கு கிதியோனின் வாழ்க்கையிலே ஒரு மனிதனை முறியடிக்கிறதை போல முறியடிப்பீர் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்து மேற்கொள்ளுகிறதற்கு பலனை கொடுத்து குடும்பங்களிலே உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் எந்தெந்த நிலையிலே சமாதானத்தை ஒடுக்கப்பட்டதினால் இழந்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த மனுஷகுமாரன் தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீங்க வழிநடத்த வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட நிலையிலே ஊழியத்தை தொடங்கி இன்று வரை நடத்துகிற விசாலத்தை கண்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே செய்யுங்க. யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல, இம்மட்டு நடத்துறீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155669. உங்கள்
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.